தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோவை வளாகத்தில் அமைந்துள்ள வேளாண் பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் இணைந்து உலக ஹைட்ரஜன் மற்றும் எரிபொருள் செல்கள் தினம் 2025 நிகழ்வை அக்டோபர் 8 அன்று சிறப்பாக கொண்டாடினர். இந்த நிகழ்ச்சி புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் பொறியியல் துறையின் பணிமனையில் நடைபெற்றது. துறைத் தலைவர் பேராசிரியர் முனைவர் ரமேஷ் அவர்கள் வரவேற்புரை வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கினார். தொடர்ந்து வேளாண் பொறியியல் கல்லூரி முதன்மையர் முனைவர் ரவிராஜ் அவர்கள் தலைமை வகித்து பசுமை ஆற்றல் மாற்றத்தின் எதிர்காலம் ஹைட்ரஜனின் பங்கு என்ற தலைப்பில் உரையாற்றினார். நிகழ்வை இறுதியாண்டு பிடெக் மாணவர்கள் ஒருங்கிணைத்து ஏற்பாடு செய்தனர். மாணவர்கள் தயாரித்த குறுந்தொகுப்பு காட்சிகள் மற்றும் ஹைட்ரஜன் உற்பத்தி, சேமிப்பு மற்றும் எரிபொருள் செல்களின் பயன்பாடுகள் குறித்து விளக்கம் அளித்தனர். இந்நிகழ்வில் சிறப்பாக எரிவாயு கலன் இயக்கும் முறை மற்றும் ஹைட்ரஜன் எரிபொருள் செல்கள் செயல்பாடு குறித்த நேரடி காட்சியும் மாணவர்களுக்காக நடத்தப்பட்டது. பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர்கள், இணை பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் இதில் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி நிறைவில் துறையின் பேராசிரியர் முனைவர் பழனிச்செல்வம் நன்றியுரை வழங்கி மாணவர்களின் பங்களிப்பை பாராட்டினார்.